ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். இது ஆனி மாத ராசி பலன். ஆனி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிநாதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க. உடல் பலம், மனபலம், தைரியம், ஆற்றல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் பார்த்துக்குவார், அவர் தந்துடுவார், பிரச்சனை இல்லை. சரி, 4ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க. தாயாரால் நன்மைகள் ஏற்படும். படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு. இளைய சகோதரர்களால் நன்மைகள் உண்டு. வெளியூர் பயணங்களை ஏதாவது பயணிக்கணும், இல்லை ஏதாவது மாற்றத்தை விரும்புகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சரி, 5ஆம் வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற புதனோடு செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 6ஆம் வீட்டின் அதிபதி 6ல் இருக்கிறதுனால வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் அடையும். வேலையில் பார்த்திங்கனாக்கா உங்களோட புத்திசாலித்தனம் மேலோகும். எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன், புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தந்தையால் அனுகிரகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். மொத்தத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பல முன்னேற்றத்தை தரவல்ல நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். வேலைக்கு போய்ட்டுருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும், சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த மாதம் மகர ராசிக்கு 7.5 சனி காலத்திலையும் நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 12, 13, 14, அதாவது ஜூலை மாதம் 12, 13, 14 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துடுங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.